ஆர்சிபி செகண்ட் மேட்ச் அவங்க ஹோமில் தோத்துட்டாங்கங்க. மயன்க் யாதவ் என்ன மாதிரி ஸ்பெல்லுங்க போடுறாரு! எப்பா எப்பா அப்பா 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 இந்த இந்த பேஸ் போடுறாருங்க. 157 நேற்று போட்டாருங்க ஆர்சிபிக்கு எதிராக மேட்ச் பெங்களூரில் யாருமே 157 போட முடியாதுங்க. என்ன மாதிரி பேஸ் போடுறாரு தெரியுமா மயன்க் யாதவ்! கண்டிப்பாக அவர் ஆஸ்திரேலியன் சீரியஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இடையில இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸை விளையாட வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா டெஃபினட்டாக சூப்பரான பவுலருங்க மயன்க் யாதவ். என்ன மாதிரிங்க போடுறாரு! இந்த பேஸுங்க 157, 155, 150, 147 அந்த ரேஞ்சில் தாங்க போட்டுக்கிட்டே இருக்காரு. 6 பால் போட்டாருன்னா 3 பால் 150க்கு மேலே போட்டுடுறாரு. அடுத்த 3 பால் 147, 146, 144 அந்த ரேஞ்சில் போடுறாருங்க. அவரோட ஸ்லோயஸ்ட் டெலிவரி இந்த ஐபிஎல்ல 135 தான். ஆனால் மற்றபடி எல்லா பாலும் கன்சிஸ்டண்ட்டாக 150க்கு மேலே போடுறாருங்க. கண்டிப்பாக இவர் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு லேட்டாக இந்த இயரில் விளையாடுறாங்க இந்தியா ஆஸ்திரேலியாவில். அந்த சீரீஸ்க்கு கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்கும்போது விளையாட வச்சுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் எடுத்தோடனே போய் ஆஸ்திரேலியாவில் விளையாட வைக்க மாட்டாங்க. இங்கே ஒரு சீரிஸ் விளையாட வச்சுட்டு அப்புறம் கொண்டு போவாங்கங்க. ஆனால் ஆர்சிபி நேற்று பாவங்க என்ன மாதிரி இது மாதிரினா பவுலிங்லாம் போட்டால் யாராலையுமே எடுக்க முடியாதுங்க. அதுவும் கேமரான் கிரீனுக்கு ஒரு போல்டு ஆகும் பாருங்க. எப்பா அப்பா 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 என்ன மாதிரி பாலுங்க அது! எப்பா அவரே ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பெரிய பேஸ்னா விளாண்டு வந்திருப்பார். அவரே 150, 153 மிடில் ஸ்டாக்னா ஆட்டு தான் வந்திருப்பார். நெட்ஸ்லேயும் சரி அங்கே எல்லா இடத்துலையும் மேட்ச்லேயும் சரி. அங்கன்னா ஆஸ்திரேலியாவிலலாம் 150க்கு மேலே தான் போடுவாங்க. ஆனால் இவர் போட்டால் மயன்க் யாதவ் போட்டார் பாருங்க. இவருக்கு கேமரான் கிரீனுக்கு அந்த டெலிவரி அவரால் பதிலே சொல்ல முடியலங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பால் போட்டது தெரிஞ்சு டிவியில் பார்க்கும்போது பால் போட்ட மாதிரி தான் தெரியும். டப்புன்னு தான் ஸ்டெம்ப் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குங்க. அப்போனா நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது அங்கன்னா கேமரான் கிரீனுக்கு என்ன ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அடுத்தது மேக்ஸ்வெலுக்கு ஒரு பவுன்ஸு போட மாட்டார். நல்லா குட்லத்தில் தான் போடுவார். அதே போல் மேக்ஸ்வெல் பேட் அப்படி அடிக்கிறதுக்குள்ளே பால் பட்டு மேலே கேட்ச் ஏறிடுங்க. இது மாதிரி ஃபயரி ஸ்மெல்ல சூப்பராக போடுறாருங்க மயன்க் யாதவ். கண்டிப்பாக இந்த சீசனில் ஐபிஎல்லே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசனில் எல்எஸ்ஜி பெஸ்ட் ஃபைண்ட் ஐபிஎல்ல பெஸ்ட் ஃபைண்ட் யாருன்னா இந்த மயன்க் யாதவ் தாங்க. இந்த ஐபிஎல் 2024 பெஸ்ட் ஃபைண்ட் மயன்க் யாதவ் தான். கண்டிப்பாக அவர் எல்லா மேட்சும் எல்எஸ்ஜி விளாண்டாங்கன்னா எல்எஸ்ஜி ஒரு 150 அடித்தாலே போதும் போல். மயன்க் யாதவ் வச்சு அந்த 4 ஓவரில் எல்லா விக்கெட்டையும் எடுத்துருவாங்க போல். அவர் தாங்க எல்லா மெயின் விக்கெட்டையும் எடுத்துடுறாரு. மேக்ஸ்வெல் எடுத்துட்டாரு, கேமரான் கிரீன் எடுத்துட்டாரு, ரஞ்சித் பண்டிட்டார் எடுத்துட்டாரு. அந்த 3 விக்கெட்லையும் அவங்க மெயினான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் காலிங்க. இது மாதிரி மயன்க் யாதவ் பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்எஸ்ஜிக்கு பெரிய பவுலராக இருக்கார் மயன்க் யாதவ். அதுவும் ஆர்சிபியில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் 157, 155 போடுறாருன்னா அப்போனா அந்த பேஸு, கண்ட்ரோலு, லென்த்து அவர் எப்படி போட்டிருப்பாரு பாருங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு பாருங்க. சரியான ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் நம்ம மயன்க் யாதவ். அவருக்கு அந்த பேஸ் போடுறதுன்னா சான்ஸே இல்லைங்க. நான் நினச்சேன் பேட்டில் விராட் கோலிக்கும் மயன்க் யாதவுக்கும் இருக்குன்னு பார்த்தேன் அந்த பேட்டில். பட் ஆனால் அந்த பேட்டில் நடக்கலை. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. விராட் கோலி மயன்க் யாதவ் விராட் கோலி எப்படி மயன்க் யாதவ் ஆடுறாருன்னு பார்க்குறதுக்கு. ஆனால் செகண்ட் மேட்ச் எல்எஸ்ஜியோட ஆர்சிபியோட லக்னோவில் அப்போ அந்த பேட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பேட்டில் நான் பார்க்கணும். ஆர்சிபிக்கும் எல்எஸ்டிக்கும் செகண்ட் மேட்ச் நடக்கும்போது லீகில் மயன்க் யாதவ் விராட் கோலிக்கு பவுலிங் பண்ணணும். அதுக்குள்ளே விராட் கோலி விக்கெட்டை நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சித்தார்த் எடுத்துட்டாரு. சித்தார்த் மணிமாறன் அவர் எடுத்துட்டார். அவரும் நல்ல பவுலிங் போட்டார். நேற்று மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்எஸ்டி 180 தான் அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அதே சேஸ் பண்ண முடியல. 181 தான் அடிச்சிருந்தாங்க. அதே ஆர்சிபியால் சேஸ் பண்ண முடியல. அப்படி பவுலிங் போட்டிருக்காங்க எல்எஸ்டிக்கு. எல்எஸ்டி ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர் டீமாக இருக்குது எல்எஸ்டி. இப்படியே விளாண்டாங்கன்னா நல்லா இருக்கும். செம்மையான ஃபைண்டுங்க மயன்க் யாதவ். மயன்க் யாதவ் ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பராக ஃபைண்டு. இன்றைக்கி டெல்லியும் நம்ம கேகேஆரும் விளாட்றாங்க. அதுவும் வைசாக்கில் தான் விளாட்றாங்க. ஃபஸ்ட் மேட்ச் டெல்லி வைசாக்கில் தான் ஜெயித்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வைசாக்கில் செகண்ட் மேட்ச் அவங்க டெல்லி ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. அதனால் நிறைய சான்ஸ் இருக்குது இன்றைக்கி டெல்லி பவுலிங்கில் நல்லா சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. டெல்லி பவுலிங் லைனப் நல்லா இருக்குது. அதே மாதிரி கேகேஆரில் பவுலிங்கும் நல்லாயிருக்கு, பேட்டிங்கும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி மேட்ச் கொஞ்சம் கேகேஆர் நல்லா தான் விளையாடிச்சிருக்காங்க. பவுலிங் அவங்களும் நல்லா வச்சுருக்காங்க, பேட்டிங் நல்லா வச்சுருக்காங்க. இன்றைக்கி
என்னோட ப்ரெடிக்ஷன் படி கேகேஆர் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து ஒரு 20 ரன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணி அடிச்சாங்க. அதிகமாக அடிச்சிட்டாங்க. இல்லைன்னா வந்து வைசாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து சென்னை ஜெயிச்சிருந்திருக்கும். பரவாயில்ல, அது வந்து நம்ம ரிஷப் பந்த் கண்டிப்பாக பாராட்டணும். ரிஷப் பந்த் வந்து அவ்வளோ பெரிய இன்ஜுரியிலேருந்து வந்து டெல்லியை ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் ஒரு ஆள் மட்டும் பேட்டிங் ஆடினா பத்தாது, எல்லாம் பேட்டிங் ஆடணும். அதனால் இன்னைக்கு வைசாக்ல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க. கேகேஆர் வந்து கம்பீர் வந்து நல்லா டீமை கொண்டு போயிட்டுருக்காரு. அதே மாதிரி டிசிலையும் வந்து பாண்டிங் வந்து நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கேகேஆர்னா டெல்லியாலலாம் அடிக்க முடியாது. டெல்லிகிட்ட இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கும் பவுலிங் லைனப்புக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கேகேஆர் ஜெயிச்சிடும். கேகேஆர் ஜெயிக்கிறதுல அதில் எந்த மாற்றமும் இருக்காதுங்க.